ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சேலட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட இதை வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரலாக யார் வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து இந்த சேலட் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து க்ரீன் சேலட் பண்ண போகிறேன். இந்த சேலட் வந்து நான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் மைல்டாக பண்ணி, இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து க்ரீன் சேலட். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ரொமைன் லேட்யூஸ் எடுக்கிறேன். இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சேலட் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் சேலடுங்கிறதுனால நான் சேர்க்க போகிறது அவகேடோ சேர்க்க போகிறேன். அப்புறம் கியூக்கம்பர் சேர்க்க போகிறேன். கியூக்கம்பரை நான் வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதை சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள். கியூக்கம்பர், ரொமைன் லேட்யூஸ் அண்டு அவகேடோ, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த சேலட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல நான் இதை வந்து பீல் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏற்கனவே வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஓரளவு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணி, நம்ம எப்போதுமே எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, சேலட் லீஃபாக இருந்தாலும் சரி, நான்லாம் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். சில பேர் சேலட் லீஃப்லாம் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்போதுமே வாங்கி அதை நல்லா சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வாஷ் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவகேடோவையும் நம்ம கியூக்கம்பரையும் கட் பண்ணணும். ஸோ கியூக்கம்பரை வந்து இப்போ பீல் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் கியூக்கம்பர். நீங்கள் உங்கள் இடத்துல எந்த கியூக்கம்பர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆனால் சாப்பிட்றதே கொஞ்சம் பார்த்து, சேலட்ஸு அப்புறம் லோ கேலரி ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்ட டயட்னு ரொம்ப வர்த்திக்காமல், ஆனால் ஸ்மார்ட், எப்போதுமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து பெட்டர். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லோ கேலரி ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா வெரி குட். இப்போ இது ரெண்டும் நம்ம பீல் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அவகேடோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். Meanwhile, thank you very much for all my subscribers. உங்களோட சப்போர்ட்டு எனக்கு காட்டுறதுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். இப்போ பாருங்கள், நான் அவகேடோ வந்து கட் பண்ணி அதில் சேர்க்க போகிறேன். இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் வந்து வந்துடும். இது ஒரு ஆர்ட் மாதிரி. இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்திங்கன்னா எடுக்க வராது. இந்த சீடை எடுக்கிறதுக்கு நைஃபை வச்சு அதில் இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணுறதுக்கும் நம்ம அப்படியே பீல் பண்ணோன்னு இல்லை, நான் வந்து இப்படியே கட் பண்ணிடுவேன். ஓகே, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது க்ரீன் சேலட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக மற்ற சேலட் பண்ணுறதுனா இதில் வந்து நான் வேரியேஷன்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் சேலடு, நான் இன்றைக்கி என்னோடய தீம் வந்து க்ரீன் சேலட்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இதை க்ரீன்ஸ் மட்டும், க்ரீன் கலர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நார்மலாக சேலட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இதிலே சில நேரம் என்ன பண்ணுவேன், டர்ன் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும்.
நீங்கள் நார்மலாக சேலட் செய்யணுன்னா இதிலே வந்து இப்போ நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம். என்னது, நான் அனியன் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அனியன் டொமேட்டோலாம் நான் சேர்க்கல. இப்போ வந்து சும்மா தான் நான் இதை மட்டும் போட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அனியன்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அவகேடோ வந்து அவ்வளோ நாட் வெரி ஃப்ரெஷ். ஸோ ஆனால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ பீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். அவகேடோ வந்து அவ்வளோ நல்லது. பட்டர் ஃப்ரூட்னு கூட இதை சொல்லுவாங்கள்ல. ஏன்னா இது பட்டர் மாதிரி இருக்கும். இது நான் இதிலே வந்து நீங்கள் என் சேனலில் நியூவாக பார்க்குறீங்கன்னா நான் பட்டர் ஃப்ரூட் ஜூஸ், அதாவது அவகேடோ ஸ்மூதியாக இது ஸ்மூதி போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். இது வந்து இதில் உள்ளது வந்து குட் கொலஸ்ட்ரால். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது இதில் ஒமேகா 3 இருக்குது. இது வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட இது சாப்பிட்லாம். இதில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால். அதனால தான் இதுக்கு பேரே வந்து பட்டர் ஃப்ரூட். பட்டர் மாதிரி, பட்டருக்கு ஈக்குவலாக இதில் வந்து ஃபேட் இருக்குது. பட் குட் ஃபேட். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி சேலட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே, இப்போ நம்ம அவகேடோவும் கட் பண்ணியாச்சு. இப்போ கியூக்கம்பரும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கியூக்கம்பரையும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சம்மர் இதுன்னு கூட சொல்லலாம், சம்மர் சேலட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதில் கியூக்கம்பர்லாம் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ நான் லேட்யூஸை முழுசாக கூட போடலாம். நான் வந்து இப்போ இதை கட் பண்ணி போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட அவகேடோ அண்ட் கியூக்கம்பர் ரெடி பண்ணிட்டோம். கியூக்கம்பர் வந்து வெரி வெரி குட் ஃபார் வெயிட் லாஸ். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சாலட் லீஃப் ரொமைன் லேட்யூஸை வந்து நான் இப்படி இது பண்ணி போட்டுக்கிறேன். முழுசாக கூட போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு பவுலில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்போ டிபெண்ட்ஸ், அவசரமாக செஞ்சால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வேரியேஷன்ஸ் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து டொமேட்டோ போடலாம், அனியன் போடலாம், வேறு என்ன போடலாம், இதில் டொமேட்டோ அனியன்ஸ் போடலாம், ஸ்ப்ரவுட்ஸ் போடலாம், எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து சிம்பிளாக, ஏன்னா ரொம்ப ரிச்சாக இருந்தால் சேலட் சாப்பிட்றதோட யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன். சேலட் வந்து லைட்டாக சாப்பிட்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றது. ஸோ அதில் நிறைய எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு அதுவே ரொம்ப இதாகிடும். ஸோ நான் வந்து இப்போ சும்மா க்ரீன் சேலட், அதாவது க்ரீன் கலர் உள்ளது மட்டும் போடுறேன். அதோட நீங்கள் வந்து இப்போ
இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னா நட்ஸு போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ அது எதுவும் போட போகிறதில்ல. சாலட் லீஃபை கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதிலே வந்து அவகேடோஸை சாப் பண்ணது போடுறோம். சாப் பண்ண அவகேடோஸ், தென் cucumber, எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம இதில் சால்ட், நான் சால்ட் போடுறேன், கொஞ்சமாக போட்டால் போதும். சால்ட்டு, பெப்பர் டு டேஸ்ட். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான் போட்டுட்டோம். இப்போ வந்து இதுக்கு லைட்டாக இது ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போடுறோம். அதோட லைம் விடுறேன். லைம் ஒரு ½ நம்ம எதுக்கு லைம் போடுறோன்னா, இது வந்து ஒரு பஞ்ச் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு, சப்புன்னு இல்லாமல் புளிப்பு கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், அவர் க்ரீன் சாலட் இஸ் ரெடி நவ். சாலட் இது என்னோடய சாலட் ஸ்பூன்லாம் காணாமல் போச்சு. வீடு மாற்றினதில் நிறைய இது மிஸ் ஆகுது, நிறைய திங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் 2 ஸ்பூன் வச்சு. இது வந்து பாஸ்தா இதை தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ என்னோடய சாலட் இதெல்லாம் ரொம்ப எல்லா திங்ஸையும் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு அதான் நம்ம செய்யலாம். இப்போ வந்து இதில் பாருங்கள், இதில் மேலே வந்து நீங்கள் என்ன நட்ஸு வேணாலும் போட்டுக்கலாம். ஆஸ் ஐ டோல்டு, இது வந்து க்ரீன் சாலட்னு நான் சொன்னதுனால நான் ஃபுல்லாக க்ரீன்லேயே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரே மாதிரி கலர்ஸ், இது வந்து நீங்கள் வெயிட் வாட்சர்ஸ் வந்து டின்னருக்கு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் பம்ப்கின் சீட் போடுறேன். பம்ப்கின் சீட்ஸ் போட்டு இதோட நான் வந்து கிரான்பெரிஸ் போட போகிறேன். பம்ப்கின் இது வந்து நம்ம க்ரீன் சாலட் தான், ஆனால் அதில் கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் கிரான்பெரிஸ், ட்ரைடு கிரான்பெரிஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இன்னும் வேறு நாளில் நான் வேறு சாலட்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது க்ரீன் சாலட். அதாவது இது வந்து வெயிட் வாட்சர்ஸ்க்கு வெரி குட் சாலட். இது வந்து பேசிக், இது தான். இதில் ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றும் போடல. 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு மேலே வந்து டாப்பிங்க்கு பம்ப்கின் சீடும் கிரான்பெரிஸும் போட்டு செஞ்சுருக்கேன். இது நீங்களும் ட்ரெஸ்ஸிங்கும் வெரி சிம்பிள், சால்ட்டு, பெப்பர், லெமன் அண்ட் இது ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். சிம்பிள் ட்ரெஸ்ஸிங்கோடு இது பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். I am grateful to all of you. Thank you very much. See you in next video. Until then, bye from Kanmani Geetha Chandrasekharan. Bye. நான் இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சேலட் ரெசிபீஸ் இன்னும் மற்ற ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். வெயிட் வாட்சர்ஸும் இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இதை டின்னருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.